வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நான் நிறைய ஆன்மீக கதைகள் சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கான தன்னம்பிக்கை கதைகள் சொல்லப் போறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பசங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து அம்மா, அப்பா சொல்றத கேட்பாங்க. அதனால வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், அக்காக்கு பிரச்சனைன்னா, தங்கச்சிக்கு பிரச்சனைன்னா, எல்லா விஷயமும் இந்த பசங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அப்படியே காலம் மாறி போயிடுச்சு. ஆண்கள் போய் உட்கார்ந்தா கூட, இந்த பெண்கள் உடனே, "இது லேடீஸ் விஷயம். நீ வேண்டாம். நீ வராத." அப்படின்னிர்றாங்க. இதனால இந்த பசங்களுக்கு வீட்ல என்ன நடக்குது? நம்ப வெளி இடத்துல எப்படி நடக்கணும்? மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்? ப்ராப்ளங்கள எப்படி எப்படி சமாளிக்கலாம்? இதெல்லாம் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமும் இருக்கு. அம்மா கிட்ட போய், "அம்மா, எனக்கு இந்த மாசம் வருமானம் கம்மியா இருக்கு. என்ன பண்ணலான்னா?" அம்மா கேவலமா நினைச்சிருவாளோன்னு ஒரு பயம். மனைவி கிட்ட போய் சொல்லான்னா, மனைவி வந்து தான் எதுக்கும் தகுதி இல்லாதவன் அப்படின்னு நினைச்சிருவா அப்படின்னு ஒரு அச்சம். ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டா, இருக்கிறத கரைக்கிறதுக்கு வழி சொல்லுவாங்களே தவிர, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரே ஜீவன் அந்த வீட்ல ஒரு அம்மம்மா இருக்கும். அந்த அம்மம்மா மாத்திரம்தான் தன்னுடைய பேரன்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள ஆசையோட கேட்பாங்க. நான் வந்து இன்னைக்கு நைட்டே ரூ. 1,00,000 சம்பாரிப்பேன். தெரியுமா அம்மம்மா? அப்படின்னா, "அப்படியா ராஜா? உன்னால முடியும்பா." அந்த நம்பிக்கையை குடுக்கிறவ அம்மம்மா. உங்களுக்கு அம்மம்மாவா தான் நான் இந்த கதைய சொல்லப் போறேன். இந்த கதைன்னு கிடையாது. இனி வர பதிவுகள்ல ஆண் தன்னம்பிக்கை அப்படின்னு வர்றது முழுக்க முழுக்க அம்மம்மா சொல்ற கதையா தான் இருக்கும். நீங்க அம்மம்மான்னே கூட எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். அதே மாரி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒரு பெண் இருப்பா. நம்ப அலெக்சாண்டர் இருட்ட கண்டா பயம். அவரு ஒரு தடவை இருட்டுல மீன் பிடிக்க போனாராம். அப்படி போகும்போது அம்மா எழுந்து வந்து பார்த்துட்டு திட்டல. "பரவாயில்லையே! உன்னால இருட்டுல கூட மீன் பிடிக்க முடியுதே! இதுதான் தைரியமான செயல். எந்த இடத்துலயும் பயப்படக்கூடாது." அப்படின்னு சொன்னாங்க. "இந்த உலகத்தையே உன்னால தான்டா வெல்ல முடியும்." அப்படின்னு அடிக்கடி சொன்னதுனால, இந்த குழந்தை பயங்கரமான வீரனா வளர்ந்தது. இது இல்லாம நெறைய விஷயத்துல சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கிட்டாலும், அவருடைய அரசாங்க வாழ்க்கைக்கு தாயுடைய கதைகள் தான் அற்புதமா இருந்தது. நம்ம வாழ்க்கையில கதை அப்படின்றது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது. கதை வந்தாலே அதுக்குண்டான தீர்வும் அதுல கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு கதையிலயும் ஒவ்வொரு தீர்வு இருக்கும். நம்ம இப்போ கதைக்குள்ள போகப் போறோம். என்னுடைய கதை உங்களுக்கு தன்னம்பிக்கை கதை பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியா உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் ஏதோ ஒரு கதையில உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கதைக்குள்ள போலாமா? கதையில நடுப்புறம் ஏதாவது கொஞ்சம் தப்பு வந்துச்சுன்னா பெருசா எடுத்துக்காதீங்க. நம்ப ஆண்கள் தன்னம்பிக்கை கதைக்கு போகலாம். ஒரு பறவை. அந்த பறவை வானத்துல அழகா பறந்துட்டு இருந்தது. ரொம்ப மீடியம் தூரத்துல அப்படி பறந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த பறவைக்கு பூமிக்கு வரணும்னு எண்ணம். அப்படியே இறங்குச்சு. ஒரு மரத்த பார்த்ததுமே அந்த கிளையில உட்காரலாம் அப்படின்னு சரியா கூட உட்காரல. உட்கார்ந்தோன்னு நினைச்சிட்டு இறக விரிச்சு அப்படி பார்த்தது. இந்த பிரம்மாண்டமான சிறகுனால தான் நம்ப இவ்வளோ தொலைவு போனோம் அப்படின்னு பெருமையோட ரசிச்சிட்டு இருக்கும்போது, எங்க இருந்தோ வந்த ஒரு அம்பு அந்த இறகுல பட்டு அதுக்கு காயமாயிடுச்சு. நிலத்தடுமாறுச்சு. மேல இருந்து கீழ விழுந்துருச்சு. மரத்துல இருந்து கீழ விழுந்தது. கீழயும் அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்தது. ஒரு பெரிய பாறை. அந்த பாறை மேல அந்த பறவை விழுந்து, அங்க இருந்து தரையில போய் விழுந்துச்சு. இதுல மூக்கு உடைஞ்சிருச்சு. ஒரு கால் முறிஞ்சிருச்சு. ஏற்கனவே சிறகு முறிஞ்சிருச்சு. பறவைக்கு வலி தாங்க முடியல. ஒரே நேரத்துல 3 விதமான வலி எப்படி தாங்க முடியுங்க? அழ ஆரம்பிச்சிடுச்சு.
அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இறப்பை தவிர எதையும் யோசிக்கவும் முடியாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. நான் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சிருச்சு. நினச்சதோடு இல்லாமல் விடாமல் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தது. நான் சாக போகிறேன், நான் சாக போகிறேன், எனக்கு வாழ வழி தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த பக்கமாக ஒரு தேவதை போயிட்டுருக்கு. இந்த பறவையுடைய சத்தம் அதுக்கு வந்து கேட்குது. உடனே இறங்கி வருது. என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த பறவை சொல்லுச்சு, இந்த மாதிரி நான் நல்லா தான் பறந்துட்டு இருந்தேன், திடீர்னு கீழே விழுந்துட்டேன். என்னுடைய ரெக்கை முறிஞ்சு போச்சு, கால் உடஞ்சி போச்சு, மூக்கு உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை கிடையாது. எனக்கு எப்போ மரணம் அப்படின்னுச்சு. ஆமாம், நீ யாரு அப்படின்னு கேட்கறத கொடுக்கக்கூடிய நல்ல தேவதை. ஓ, கேட்கறத கொடுப்பியா? எனக்கு எப்போ சாவு வரும் அதை மாத்திரம் கேட்டு சொல்லு அப்படின்ச்சு. அப்போவும் அந்த பறவை கேட்குது, வேற எதுவும் வேணாமா? எதுவும் எனக்கு தேவையில்லை, எப்போ சாவு வரும் அதை மாத்திரம் சொல்லு போதும். இந்த பூமியில் இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது, வாழ்ந்தாலும் உழைக்க முடியாது, உழைச்சாலும் மதிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அந்த பறவை கலங்கி நின்றுச்சு. இந்த தேவதைக்கே பாவமாக இருந்தது. சரி, நானே கேட்டு சொல்கிறேன்ட்டு மேலுலகம் போச்சு. யம தர்மராஜா ஏதோ கணக்கு எழுதிட்டு இருந்தார். அவர் எதிர்க்க போய் நின்றுச்சு. அவர்கிட்ட போயிட்டு, கீழே போன ஒரு பறவை ஒன்று அடிபட்டு, தெரியும் தெரியும் சொல்லு அப்படின்னாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் இறைவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் விட்டு வைக்கிறான். இந்த பறவை சொல்லுது, அதாவது இந்த தேவதை சொல்லுது. அந்த பறவை தனக்கு எப்போ முடிவு வரும்னு கேட்டுச்சு. யம தர்மராஜாவுக்கு கோபம். கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஒரு சிறகு உடஞ்சிதுன்னா, கால் முறிஞ்சுதுன்னா, மூக்கு உடஞ்சிதுன்னா மரணம் எப்போ? இது என்ன விளையாட்டா உங்களுக்கு மரணம்? உங்களை எதுக்காக உருவாக்கணுன்ற விவஸ்தை கூட உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லாராலையும் மொத்தமா எல்லா செயலையும் செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு பேப்பர் உருவாக்குறது எப்படி தெரியும்னா, அடுத்தவனுக்கு பேப்பரை எப்படி அழகாக்கலான்றது தெரியும். அடுத்தவனுக்கு அந்த பேப்பரை எப்படி விலை மதிப்பான பொருளாக்கணுன்றது தெரியும். அடுத்தவனுக்கு அதை எப்படி வியாபாரம் செய்யணுன்றது தெரியும். ஒரு பேப்பர் தான், அதுலேயே இத்தனை விஷயம் இருக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கு. சிறகு உடஞ்சிது, மூக்கு உடஞ்சிது, கை உடஞ்சிச்சு, என்னை எப்போ ஆண்டவா கூப்பிட்டுப்பேன்னா மொத்த பேரும் கீழே வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே யமலோகம் வந்துருங்க. இங்கேயே ஃபுல்லாக ரஷ் ஆகிடும். அப்புறம் பூலோகம் காலி ஆகிடும். இதுக்கு எதுக்கு உங்களை படைக்கணும்? பேசாமல் உங்களை யமலோகத்திலே வச்சிருக்கலாமே. போய் அந்த பறவையை மற்ற பறவைங்க எப்படி வாழுதுன்னு பார்க்க சொல்லு அப்படின்னு அதிகார தோரணையில் திட்டி அமிச்சிட்டார். இந்த பறவை வந்து இந்த தேவதை வந்து அதை கேட்டுட்டு நேராக பறவை இருக்கிற இடத்துக்கு வந்தது. கேட்டியா, என் முடிவு எப்போ, என்னுடைய இறப்பு எப்போ அப்படின்னு அழுதுது. நான் கேட்டேன், பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு இப்போ கிடையாதான், இன்னும் பல வருஷம் ஆகுமா அப்படின்னு இந்த தேவதை ஷார்ட்டாக சொல்லிடுச்சு. பல வருஷம் ஆகணும் போது பசிக்குது, தண்ணி குடிக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பறவை அப்பதான் தன்னுடைய முயற்சியை தொடங்குது. திரும்பி படுக்குது, ஏன்னா சூடு தாங்க முடியல. திரும்பி படுக்குது, இந்த பக்கம் வலிக்கல, நகரலாம் அப்படின்னு நகர தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊனி ஊனி நகருது. ஒரு பக்கம் நகர முடியுத, பரவாயில்ல. தூரத்தில் ஒரு குட்டை இருந்தது. அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை குடிச்சுது. தண்ணி நல்லா இல்லை தான், ஆனால் உயிர் வாழணுமே, என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த பறவை நல்லா இருக்கும்போது நல்ல நீர்நிலையை பார்த்து தண்ணி குடிக்கும், பழங்களை மரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து சாப்பிடும். அப்படி இருந்த பறவை இன்னைக்கு தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிச்சு. தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே அழுகி இருந்த ஒரு பழத்தை எடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுது. நாட்கள் ஓடிச்சு. இது இப்படியே சாப்பிட்டு பழகி வாழ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. முறிஞ்ச அந்த கால் கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஆச்சு. அந்த சிறகு திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சுது. மூக்கு வளர ஆரம்பிச்சுது.
இதுக்கப்புறம் அந்த பறவை எந்திரிக்க ஆரம்பிச்சுது. 10 வாட்டி தடுமாறுச்சு. கொஞ்சம் பறந்தது. 2 வாட்டி கீழே விழுந்தது. மேலே கொஞ்சம் உயரம் பறந்துச்சு. 10 வாட்டி கீழே போய் இடிச்சுக்கிச்சு. மரத்தில் 4 வாட்டி இடிச்சுது. துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய கடந்து பிரம்மாண்டமா வானத்துல பறக்க தொடங்கிடுச்சு. வானத்துல நல்லா பறந்துகிட்டு இருக்கு. கண்ணு மாத்திரம் கலங்குது. நான் இப்படி திரும்பி வருவேன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அந்த வானத்தை சுத்தி பார்க்குது. அது கண்ணுல அந்த தேவதை பட்டுது. உடனே அந்த தேவதை கிட்ட அதுக்கு ஒரு கேள்வி இருந்தது. நேரா அந்த தேவதை கிட்ட போச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன வேணாலும் கேளு, நான் சொல்றேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே அடிபட்டு இருந்தேன். நீ நல்ல தேவதைன்னு சொன்ன. நீ நினைச்சா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இல்லை, என்னுடைய இறகை சரி பண்ணியிருக்கலாம், என்னை தூக்கி நிழல்ல போட்டிருக்கலாம், ஏன் செய்யலை அப்படின்னுச்சு. அந்த தேவதை தெளிவாக சொல்லுச்சு, நீ கேட்டாதானே நான் செய்ய முடியும். நீ கேட்டது என்ன கேட்ட? என்னால் வாழ முடியாது, எனக்கு மரணம் எப்போ? இந்த கேள்வி தானே உன் வாயிலேருந்து வந்துட்டு இருந்தது. வேற எதுவுமே கேட்கல. இதுதான் பிரபஞ்சத்தின் ஒளி. பிரபஞ்சத்துல நீங்க எதை அதிகம் நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பிரபஞ்சத்துடைய மொழி என்ன தெரியுமா? இப்போ நம்ம தமிழ் படிச்சிருப்போம். ராமர் தட்டில் உணவு சாப்பிட்டார் அப்படின்னு. நமக்கு இதுல முக்கியமான வேர்டு எது? சாப்பிட்டது ராமனா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், இல்ல வேந்தனா இருக்கட்டும். ஆனா சாப்பிட்டது யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உணவுன்றது தான் முதல்ல நம்மளுடைய கவனம் வருது. அந்த மாதிரி எனக்கு வாழ வழி தெரியல, இறப்பு எப்போ, எது முக்கியமான அழுத்தமான பாயிண்டோ அதை தான் இந்த பிரபஞ்சம் எடுக்கும். அப்போ உனக்கு நீ கேட்டது இறப்பு. நீ கேட்டதை தவிர்த்து நான் கொடுக்க முடியாது, இந்த தேவதை சொல்லுது. இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்துடைய பாஷை தெரியும். நீ கேட்டதை தாண்டி என்னால் கொடுக்க முடியாது. நீ இறப்பை கேட்கும்போது நீ நல்லா வாழுன்னு நான் சொன்னேன்னா அந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்காது. அப்போவும் உனக்கு இறப்பை நோக்கி தான் போகும். நீயா முடிவெடுத்தாதான் உன்னை நீ தயார் பண்ண முடியும். இது எவ்வளோ அழகான வார்த்தை. இந்த பறவை இதை கேட்டதுமே ஆச்சரியப்பட்டது. உண்மைதான், நான் கேட்டது மரணம்தான். அதனால தான் நீ எனக்கு அதுக்குண்டான பதிலை கொடுத்த. நீ என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருந்தா காப்பாத்தியிருப்ப. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நீ என்னை காப்பாத்தி இருந்தீன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? பூமியில அங்க இங்க நடந்து போய் எனக்கு உண்டான உணவை சாப்பிட்டு கீழே தரையிலேயே வாழ பழகிட்டு இருப்பேன். உயர பறக்கணுன்றத மறந்தே போயிருப்பேன். ஆனா நீ எனக்கு எதையும் செய்யாதனால முழுக்க முழுக்க என்னோட முயற்சி, என்னோட வலிமை, என்னோட வலி இதெல்லாம் சுமந்து ஒன்றையும் நானே உருவாக்குனதுனால திரும்பவும் இந்த ஆகாயம் தொட முடிஞ்சுது. உண்மைங்க. இந்த கதையிலிருந்து இந்த பறவை ஆகாயத்தை தொட்டுடுச்சு. நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தைகள் ஆணித்தரமா நான் செய்வேன், என்னால முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அது வராம எப்படி நான் செய்ய போறேன்னு தெரியலையே, நிறைய பேருக்கு அந்த பதில் இருக்குது. ஒரு விஷயத்துல தோத்துட்டா அடுத்ததும் தோத்துருவேன்னு ஏன் நினைக்கிறீங்க? அடுத்ததும் தோத்துருவீங்கன்னா நீங்க விளையாட்டுக்கே தேவையில்லையே. கேம் விளையாடுறீங்க, நம்ம வீடியோ கேம் விளையாடுறோம். அதுல நீங்க தோக்கிற இடத்துல எல்லாம் உங்களை விளையாடுறதுக்காக இந்த கேம் ஒரு விஷயம் பண்ணுது. நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ரகசியமா ஜெம் கொடுக்கும், ஃப்ரீ ஜெம்னு. ஏன்னா உங்ககிட்ட ஆற்றல் இருக்கு, அதுக்கு தெரியும். நீங்க விலகி போனீங்கன்னா நல்லா ஆடுற ஒருத்தனை இந்த வீடியோ கேம் இழந்துரும். அதனால உங்களுக்கு ஃப்ரீ ஜெம்மை கொடுத்து விளையாட தூண்டுது. அதனால தான் உங்களால விளையாட முடியுது. விளையாடுறவன் நல்லா விளையாடினான்னா அந்த கேமுக்கு வேல்யூவேஷன் அதிகம். யாரோ ஒருத்தன் நல்லா விளையாடுறான், நம்மளும் இந்த கேமை விளையாடணும். இதுதாங்க வாழ்க்கை. இப்போ இந்த பறவை மாதிரி
சிறகு உடைஞ்சுது அப்படின்ட்டு துயரத்துல இறப்ப தேடக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டா, உடனே அடுத்தது நம்ம எடுக்கிற முடிவு, எனக்கு வாழ வழி தெரியல. எனக்கு யாருமே உதவுறதுக்கு இல்ல. ஏங்க உதவணும்? ஏன் உதவணும்? இந்த பறவைக்கு இருக்கிற புத்தி கூட நம்மளுக்கு இல்லையே! இந்த பறவை ஒரு வார்த்தை சொல்லுச்சு. "நீ எனக்கு உதவி இருந்தா, எனக்கு நடக்க முடியும்னு தெரிஞ்சிரும். தரையிலேயே நடந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே வாழ்ந்துட்டு, பறக்கணும்ன்றத மறந்துட்டு இருப்பேன். ஆனா, நானே முயற்சி செஞ்சதுனால, இன்னும் உயர பறக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு." இன்னொரு விஷயமும் அந்த பறவைக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, 10 வாட்டி கீழ விழுந்து எழுந்ததுனால, எந்தெந்த இடத்துல விழுந்தா அடிபடும், எந்த இடத்துல விழுந்தா சுலபமா எந்திரிக்கலாம், எல்லா ரகசியமும் அந்த பறவைக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இனி பயமே கிடையாது. எவ்வளோ தூரம் வேணாலும் உயர பறக்கலாம். எங்க இருந்து விழுந்தாலும் திரும்பவும் மீண்டு எழுந்து வரக்கூடிய தைரியம் அதுக்கு இருக்கும். காட்டுல பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது விஷச்செடி இருக்கும். அந்த விஷச்செடி இருக்கிற இடத்துல பாம்பு கண்டிப்பா இருக்கும். பாம்பு கடிச்சதுன்னா, அந்த விஷச்செடிய முறிச்சு ஊத்துவாங்க. ஏன்னா, பாம்பு கடி விஷம் இறங்காது. இல்லன்னா, உங்கள ஏதாவது பூச்சி கடிச்சதுன்னா, அந்த செடிய எடுத்து நீங்க மருந்து போட்டீங்கன்னா, உடனே உங்களுக்கு சரியாயிடும். ஒரு வேள அந்த விஷச்செடிய சாப்பிட்டீங்கன்னா, பக்கத்திலேயே அதுக்கு மாற்று மருந்தும் இருக்கும். இது உலக இயல்பு. உங்களுக்கு சொல்ற கருத்து என்னன்னா, இந்த கதையில இருந்து எந்த ஒரு முடிவும் நம்ப கையில கிடையாது. நான் 1 வாரம் தான் வாழ்வேன். 1 மாசம் தான் வாழ்வேன். எனக்கு இவ இல்ல வாழ முடியாது. அவன் இல்ல வாழ முடியாது. வாழ்ந்து தான் ஆகணும். உன்னுடைய முடிவு உன் கையில கிடையாது. அப்போ வாழறதுக்கு உண்டான செயல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியத்தோட எதிர்கொள்ளணும். விவேகானந்தர் சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு தடவ தான் மரணம். அந்த மரணம் வரும்போது கண்டிப்பா உன்கிட்ட உயிர் இருக்காது. உயிர் இருக்கும்போது அந்த மரணம் உன்கிட்ட வராது. அதனால தொடர்ச்சியா தைரியத்தோட முயற்சி எடுங்க. அடுத்தது, நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலயும் யாருடைய தோளையும் பிடிச்சுக்காதீங்க. கைய பிடிச்சுக்காதீங்க. அப்படின்னா, "எனக்கு உதவி செய். நான் வளர்ந்துருவேன். எனக்கு நீ தான் உதவணும். உங்கனால முடியும்." ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா, அங்க இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களுக்கு தோள் குடுத்தவனோ, கை குடுத்தவனோ எப்ப வேணும்னாலும் உங்கள விட்டு விலகலாம். இந்த கூட்டு முயற்சி அப்படின்றது உங்கள பாதாளத்துல தள்ளிடும். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இவங்க குடுக்குற பணத்த வச்சுட்டு ஒரு நல்ல அதிகாரியா ஆயிட்டீங்க. உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். நான் இப்படி வாழணும், நேர்மையா வாழணும். ஆனா அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. ஏன் செயல்படுத்த முடியாதுன்னா, நீங்க இன்னொருத்தர் தயவுல வாழறீங்க. அதனால அவங்க சொல்றபடி தான் கேட்கணும். ஒண்ணுத்துக்கும் உதவாதவனுக்கெல்லாம் பதவி குடுத்தாகணும். இது இல்லாம தேவையில்லாதவன் பேச்செல்லாம் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் செஞ்சாகணும். இதெல்லாம் ரிஸ்கான விஷயம். அதனால எந்த சூழ்நிலையிலயும் யாருடைய கையும் பிடிக்காதீங்க. யாராவது உங்களுக்கு உதவுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களே விழுந்தாலும் பலம் கொண்ட மட்டும் கைய ஊனி எழுந்திரிச்சு பாருங்க. உங்களுடைய ஆற்றல் எத்தனை வாட்டி விழுந்தாலும் எப்படி எந்திரிக்கணுன்றது தெரிஞ்சிடும். அடுத்தது, உங்களுடைய சொந்த சிறக பயன்படுத்தி பறந்தாதான் விருப்பம் போல வட்டம் அடிக்கலாம், தேவையான இடத்துக்கு போகலாம். அடுத்தவன் சிறக பயன்படுத்தினா ஒருவேளை நமக்கு பொருந்தாம போச்சுன்னா எந்த இடத்துனாயும் அது கழண்டி கீழே விழுந்துடும். நமக்கு செட் ஆகாத ஒரு ஆடைய நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால உங்களுடைய முயற்சி நீங்களே உருவாக்கினதா இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு வாழ்க்கைக்குண்டான வழி கிடைக்கும். நீங்க செய்யற செயலுக்கு நீங்க மாத்திரம் உரிமையாளரா இருந்தீங்கன்னா, நீங்க அத எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இல்லன்னா, உங்களுக்கு உதவி செஞ்சவன் அரசனாயிடுவான். நீங்க அடிமையாயிடுவீங்க.
நீங்க என்னைக்கும் அரசனா இருக்கணும்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்க மட்டும்தான் எடுக்கணும். எல்லார்கிட்டயும் கேளுங்க. ஆனா முடிவு உன்னோடதா இருக்கணும். அப்பதான் உன்னால சிறப்பா செயல்படுத்த முடியும். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை சொல்றதுக்கு எனக்கு ஊக்கமா இருக்கும். நன்றி. வேறொரு தலைப்பில் சந்திப்போம்.